இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு பிஸ்கட் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கேன். மிக்ஸிங் பவுல். இப்போ வந்து நான் ஒரு கப்பு, இதே கப்பில் 2 கப் அளவு மாவு எடுத்துக்க போகிறேன். கோதுமை மாவு 2 கப் மாவு போட்டுடலாம். இதே கப்பில் அரை கப்பா அளவு வந்து இந்த மாவு, இந்த ரவை எடுத்துக்கலாம். நான் வந்து பெரிய ரவையாக இருந்தது, அதனால் மிக்சியில் அரைச்சி, இங்கே பாருங்கள் இந்தளவுக்கு மிக்சியில் அரைச்சிருக்கேன். இப்போ அரை கப் போட்டுக்கலாம். பாருங்க, அரை கப் எடுத்துக்க, அதையும் போட்டலாம். இதுக்கு வந்து நல்லா கலந்துட்டு உப்பு போடணும். இதுக்கு தேவையான, அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதுக்கு வந்து அரை கப்பு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் பாமாயில் எண்ணெய் தான் ஊற்றுறேன். பாருங்கள், இந்த மூடியில் வந்து 1/4 கப் ஊற்றுறேன். நீங்கள் நெய் இருந்தால் கூட நெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து நெய் ஊற்றல. நான் அரை கப்பு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். நெய் ஊற்றாமல் எண்ணெய் ஊற்றுனோம்னா கொஞ்சம் அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் வராது. நெய் ஊற்றினா எந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் வருமோ அந்தளவுக்கு வராது. கொஞ்சம் ஓரளவுக்கு தான் சாஃப்ட்னஸ் வரும். இப்போ அந்த மில்க் பில்க் பிஸ்கெட் இருக்குதுல்ல, அந்த சேஃபில் அந்த மாதிரி வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு வருதுங்க. இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி தான் பிணைய போகிறோம். நல்ல ரொட்டி மாவு பதத்துக்கு பிணைய போகிறோம். இதுக்கு வந்து நான் சுடுதண்ணி கொஞ்சம் வைக்கிறேன். தண்ணி சூடாகட்டும். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியாக ஆகட்டும், ரொம்ப சூடாகக்கூடாது. போதும், ரொம்ப சூடாகக்கூடாது. லைட்டாக வெதுன்னு இருந்தனா போதும். இப்போ இதில் தண்ணி கொஞ்சமாக மட்டும் எடுத்துகிட்டு இதில் சர்க்கரை நான் போட போகிறேன். நான் வந்து உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. இது வந்து பாதி கரைஞ்சி பாதி கரையாமல் இருக்கும். அப்போ நான் 8 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். அதில் 4 ஸ்பூன் சர்க்கரை கரைஞ்சிடும், 4 ஸ்பூன் சர்க்கரை கரையாது. இப்போ நான் அப்படி தான் 8 ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸ்பூன் வச்சு லைட்டாக கலந்துடலாம். நான் வெள்ளை சர்க்கரை தான் எடுத்துருக்கேன். சரிங்க, இந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுலாம்.
நம்ம உப்பு போட்டிருக்கறனால இது லைட்டாக வந்து எடுத்து கொடுக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிடலாம். லைட்டான சூடில் தான் ஊற்றினேன். நான் சர்க்கரை கலக்கும் போதே சூடு ஆறிடுச்சு தண்ணி. நீங்கள் அரை கப்பு எண்ணெய் ஊற்றுனீங்கனாவே கரெக்டாக இருக்கும். மறுபடியும் வேணும்னா கூட நம்ம தண்ணி சுடு தண்ணி எக்ஸ்ட்ரா தானே வச்சுருக்கோம், வேணுங்கிற அளவுக்கு பார்த்து பார்த்து ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த பக்கம் தண்ணி வச்சுருக்கேன். இந்த சர்க்கரைக்குள்ளேயே நல்லா கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்க போகிறேன். மற்ற மைதாவிலையெல்லாம் செஞ்சு கொடுக்கறத விட கோதுமை மாவில் செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தியும் கூட. நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு வரணும். பாருங்கள் லைட்டாக தொட்டாவே இந்த அளவுக்கு வருது பாருங்க. பார்த்தீங்களா? அதுக்கு தான் ரொம்ப சுடு தண்ணி ஊற்றிடாதீங்க, லைட்டாக சூடு பண்ணணும். வெது வெதுப்பான தண்ணி இருக்கும். இதில் நான் 2 விதமாக சொல்லித்தரப்போகிறேன். ஒன்று வந்து ஹீட்டில் அடுப்பில் வச்சு மூடி போட்டு வேக வச்சு ஆவியில் வேக வச்சு காட்ட போகிறேன். ஒன்று வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிக்க போகிறேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் இது நல்லா வந்து இது பண்ணி தேய்ச்சிக்கலாம். நல்லா வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். கட்டவே முடியாது.
பாருங்கள் இந்த அளவுக்கு இதாக இருந்துக்குது. நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் எடுக்க போகிறேன். இங்கே இருக்குது. பாருங்க எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குதுன்னு. இதே சேஃபாக இருக்கிறதுனால நான் எதுவுமே பண்ணல, இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி நாம் இதையும் சேர்த்து உருட்டி எடுத்துக்குவோம். மீதிக்கிற மாவு இதே மாதிரி போல் எடுத்துடலாம். எல்லாமே எடுத்துகிட்டு பார்க்கலாம். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே கட் பண்ணி விட்டுலாம். இந்த மூணையில அப்படியே சேர்த்து விட்டுருங்க. இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த டிசைன் போடுறேன்.
பாருங்க இந்த மாதிரி டிசைனாக போட்டுக்கணும் கோட்படா. இந்த மாதிரியே போட்டுக்கிறேன்னா போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி போட்டுக்கோங்க. நான் வந்து போட்டாச்சு. இது போல் ரவுண்ட் ஷேப்பில் வந்து பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில் இப்படி ஒரு டிசைன் போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம் தான். நம்மளுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் போட்டுக்கலாம். இன்னைக்கு போட்டுட்டு பார்க்கலாம். நான் வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சு இப்போ இது பற்ற வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆகட்டும், நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஒன்று இட்லி பாத்திரத்தில் வச்சு பிஸ்கெட் செய்ய போகிறேன். இன்னொன்று வந்து பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சுட போகிறேன், பொரித்து பார்க்க போகிறேன். இப்போ இது சூடாகட்டும், கடாய் சூடாகட்டும். நல்லா சிம்மில் கிட்ட 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு கடாயில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம். அந்த கடாய் சூடாகிறதுக்குள்ள ஆயில் விட்டு, ஆயில் இல்லைன்னா நெய், இந்த பிளேட் ஃபுல்லாக நல்லா இதை ஆக்கி விட்டுடலாம். ஆக்கி விட்டு நாம் இந்த கடாய் சூடாயிடுச்சு, வச்சிடலாம். மூடி போட்டு வச்சுட்டா ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பாருங்கள், நான் கொஞ்சம் கிராஸாக தான் வச்சுருக்கேன், நேராக வைக்கல. பாருங்கள், 20 நிமிஷத்தில் பாதி தான் குக் ஆகிருக்குது. இன்னொரு பாதி குக் ஆகணும். இன்னொரு 20 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்கள், 30 நிமிஷம் ஆயிடுச்சு. பிஸ்கெட் அந்த அளவுக்கு வேணும். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இப்படி பார்க்கலாம். நான் நைட்டு செஞ்சது இப்போ காலையில் எடுத்து பார்க்குறேன். ஆறிச்சுக்கிறேன். அந்த அளவுக்கு எடுத்துப்பாங்க. ஆறிச்சு. நான் இதை உடச்சி பார்த்தேன். கல்லாட்டெல்லாம் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. டீயில் தொட்டிங்களா சும்மாவே, நம்ம சர்க்கரை போட்டுக்கறனால டீயில் தொட்டிங்களா நம்ம சும்மாவே சாப்பிட்லாம். சர்க்கரைக்கு நம்ம சர்க்கரை இதில் போட்டிருக்கோம், அதனால் வந்து நம்ம இதாகவே சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், இந்த சும்மாவே இப்படினாவே வரும். இந்த சாஃப்டாக தான் இருக்குது. இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இருக்கிறது பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள்.